நல்ல சுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால இறை வார்த்தைக்கு நன்றியாப்பா. இந்த வார்த்தை கேட்குற பிள்ளைகள் ஒப்புரவாங்குதல் ஊழியத்தில் பிள்ளைகள் யாரும் ஒப்புரவாகணுமோ ஒப்புரவாகி நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில் புதிய கிருபையினால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. காலைதோறும் புதிய கிருபை என்று வேதம் சொல்கிற வருது. இந்த கால வேளையில் கர்த்தர் ஒரு புதிய கிருபையை உங்கள் குடும்பத்தில் பொழிந்தருள்வாராக. கர்த்தர் இந்த கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட நீங்கள் எல்லாம் அனுபவத்தரும் அந்த செட்டை நிலையில் வந்தடைவாங்களே. அந்த கிருபை செட்டை நிலையில் வரும். நிலையில் வந்தவங்களுக்கு நிறைவான பலன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ற இறை வார்த்தைக்கு போவோம். 1 கொரிந்தியர் 13:3. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கவே ஒப்பு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. சரி, இந்த அன்பை குறித்த அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், அன்பு சகலத்தை தாங்கும், சகிக்கும், நம்பு, விசுவாசிக்கும் என்றெல்லாம் அன்பை குறித்தே எழுதியிருக்கிறார். இதை குறித்து சொல்லும்போது தனக்கு உண்டானதை அன்னதானம் கொடுத்தாலும் சரி, சரீரத்தையே சுட்டரிக்க ஒப்பு கொடுத்தாலும் அன்பு இல்லைன்னா உனக்கு இல்லை. 3ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவர்களுக்கு மிக உபத்திரவ காலம். அநேக இரத்த சாட்சிக்காக தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. அநேக கிறிஸ்தவர்களை அக்கனியில் சுட்டரித்து கொண்டாங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு சகோதரனே அவனை அக்கினியில் சுட்டரிக்க இழுத்துட்டு போகிறாங்க. அந்த நேரம் ஒரு கிறிஸ்துவை அறிந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன் அவர் சொல்கிறாரு, நான் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை மன்னிச்சிருன்னு கேட்குறான். நீ செய்த காரியங்களை என்னால் மன்னிக்க முடியும். ஒருவேளை இந்த சகோதரனால் அவர் காட்டி கொடுக்கப்பட்டாரோ, இல்லை அந்த இரத்த சாட்சி மறிப்பதற்கு இவரும் ஒரு காரணமாக இருந்து காட்டி கொடுக்கப்பட்டது மூலமாக அவர் சுட்டரிக்க போனாரோ தெரில. ஆனால் அவர் சொன்னார், உன்னை நான் மன்னிக்கவே முடியாது, மன்னிக்க மாட்டேன், நீ செய்த செயலுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். போய் அவர்கள் அந்த அக்னியில் சுட்டரிக்க அந்த சகோதரனை தூக்கிட்டு போய் கடைசியில் அக்னியில் சுட்டரித்து கொண்டாங்க. இரத்த சாட்சியாக மறிச்சிட்டார். ஆனாலும் ஆதி திருச்சபை இவருடைய இரத்த சாட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா தனக்கு விரோதமாய் தவறு செய்தவனை மன்னிக்க முடியாத ஒரு மனிதனுடைய இரத்த சாட்சி தேவனால் எப்படி அங்கீகரிக்கப்பட முடியும்? ஒரு கிறிஸ்தவன் ஆவதற்கே தகுதி இல்லாதவன் எப்படி இரத்த சாட்சியாய் மறிக்க முடியும் என்று சொல்லி ஆதி திருச்சபை அவனுடைய இரத்த சாட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை. நேகர் அப்படித்தான் சரீரத்தையே சுட்டரிக்க கொடுப்பாங்க, அன்னதானத்தை கொடுக்கலாம். ஆனால் தனக்கு விரோதமாய் தவறு செய்தவனை உங்களால் மன்னிக்க முடியலையே. ஒரு கிறிஸ்தவனாவதற்கே தகுதி இல்லைன்னா ஒரு இரத்த சாட்சியை மறிப்பதற்கு எப்படி அந்த தகுதி ஏற்றுக்கொள்ளப்பட முடியும்? ஒரு பலிபீடத்திலே சகோதரன் ஒப்புரவாகாமலேயே காணிக்க கொடுக்கவே ஒரு தகுதி இல்லாதவன் எப்படி இரத்த சாட்சியை மறிக்க முடியும்? அது எப்படி செல்லும்? நம்ம பேரில் ஒரு குறை இருந்தால் சகோதரனுக்கு அவன்கிட்ட போய் ஒப்புரவாகணும். ஒப்புரவாகி இந்த காணிக்கை செலுத்தினாதான் கிறிஸ்தவன். தனக்கு விரோதமாய் பாவம் செய்தவனை மன்னிச்சிட்டா தான் அவனுடைய இரத்த சாட்சி செல்லும் என்று ஆதி திருச்சபையே ஒரு ஆலோசனை வச்சிருக்கு. கிறிஸ்தவனாகுவதற்கு தன் சகோதரனை ஒப்புரவாகி காணிக்கை செலுத்து. இரத்த சாட்சியை மறிப்பதற்கு ஒரு தகுதினா தமக்கு விரோதமாய் பாவம் செய்தவனை மன்னிக்கிறது தான். அதுதான் உண்மையான சாட்சி. அதை விட்டுட்டு அவன் அன்னதானம் தனக்கு உண்டானது அன்னதானம் கொடுத்தாலும் சரி, சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் சரி, அந்த மரணம் அந்த இரத்த சாட்சி தேவனால் அங்கீகரிக்கப்படவில்லை. இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் கண்ட சகோதரத்தை அன்பு கூறாதவன் காணாத தேவனத்தை எப்படி அன்பு கூறுவீங்க? அப்போ கர்த்தருக்கு வாழ்கிற சாட்சி என்னன்னா, உங்கள் சரீரமே சுட்டறிய உங்களுக்கு உண்டானதெல்லாம் அன்னதானம் கொடுத்தாலும் தனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோட மன்னிக்கலைன்னா உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய மரணம் அது நித்தியத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமானா சந்தேகம்தான். இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்றைக்கே தனக்கு விரோதமாய் செய்கிற பாவங்களை மன்னிங்க. அதான் உயிருள்ள சாட்சி.
நமக்கு எதிரடையாக செயல்படுறவங்களை மனதார மன்னிச்சிருங்க. உன் சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு போஜனம் கொடு, தாகமா இருந்தா பானம் கொடுன்னு வேதம் சொல்லுகிறது. தீமையை நன்மையினால வென்று அப்படிங்கிறார். தீமைக்கு தீமை செய்யாத, பழிக்கு பழி வாங்காத, உதாசீனம் பண்ணாத. அதற்கு பதிலா ஆசீர்வாதத்தை சுதந்திரம் அளிக்கப்பட்டவன் என்று அறிந்து அவங்கள ஆசீர்வதிங்க. வருஷம் வாக்குத்தத்தே மாதிரி தான். அவளை சபிக்க அல்ல, அவர் சபிக்கப்பட்டவர் அல்ல. அவளை சபிக்க பிழையாமனுடைய வார்த்தைக்கும் பாலாக் ராஜாவில் தந்தரத்துக்கு செவி கொடுக்கல. அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து பிழையாம அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே நீங்க எவ்வளவு தரமான அன்னதானம் பண்ணி உங்கள் சரீரத்தையே சுட்டரிக்க உழைக்க ஒப்பு கொடுத்து நீங்கள் உழைச்சாலும் உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்தவரை நீ மன்னிக்கலைன்னா, நீங்கள் அன்னதானம் போட்டாலும் உங்கள் சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. முதல்ல தனக்கு விரோதமாக செயல்பட மன்னிச்சிருங்க, அவங்களோட ஒப்புரவாங்க. அதுவே நித்திய ராஜ்யம், அதுதான் நித்திய ஜீவன். உங்களுக்காக ஜெபிக்க நல்ல பிதா நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தி கேட்கிறவும் பிரசங்கம் பண்ண அடியானையும் ஒப்பு கொடுக்குற பிரயோஜனமற்றவன். நீ அன்னதானம் தனக்கு உண்டானது அன்னதானம் கொடுத்தாலும் உன் சரீரத்தையே சுட்டரிக்க அன்பு இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு விரோதமாக செயல்பட மன்னிக்கலைன்னா, கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது போல் அவன் ஏற்றுக்கொள்ளலைன்னா நித்திய ஜீவன் நமக்கு நித்திய ராஜ்யம் இல்லை. செய்தியின் மூலமாக அந்த ஒப்புரவாவது உழைத்து அங்கீகரிப்பேன் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.